கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ, விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளை. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி. இன்று 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் கூட இருக்கும்போதுதான் நாளுக்கு நாள் விருத்தி. ஒரு காலத்துல நான் கர்த்தரை அறியாம இருந்தேன். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் எடுத்தேன், நற்கரணை எடுக்கிறேன், வாரம் சர்ச்சைக்கு போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்துல நான் 4 மாசமா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 4 மாசம் உங்க செய்தி கேட்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நான் ஒரு விதவையா இருக்கேன், எனக்கு 2 பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த 4 மாசத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, காலையில நைட்டு தினம்தோறும் செய்தி கேட்டு ஜெபிக்கிறாங்க, அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறாங்க. 4 மாசம் தான் ஆச்சு. ஆனா 40 வருஷமா இருக்கிற சில கிறிஸ்டியனும் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போயிருப்பாங்க. அந்த 40 வருஷத்துல பார்த்தா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ச்சி இருக்கு, எப்படி வாழ்றாங்க, அது முக்கியம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள இருக்கும்போது, நாளுக்கு நாள் விருத்தி இருக்கணும், நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். யாரெல்லாம் புதிய நாளுக்காக நீங்க இந்த வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி வேணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள உண்மை இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். அவர் என்ன செய்யனாலும் தேவனுடைய சமூகத்துல போய் முதல்ல விசாரிப்பார். நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா, தேவனுடைய சமூகத்துல இரவும் போலுமாக வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறணும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் போலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த குடும்பத்தை தேவன் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இரவும் போலுமா தியானிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்.
நாளுக்கு நாள் விருத்தி அப்படின்னா அந்த விருத்தியினுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எப்ப நமக்குள்ள வந்தாரு? அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க 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 அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும் அப்படின்னா வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அதுதான் முக்கியம். தாவீதுராஜனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டத்தின் மத்தியிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தே வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு ராஜாவா இருந்தா கூட தேவனுடைய சமூகத்துல கிடப்பாரு. அதுதான் ஃபார்முலா. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கும் சொல்லி ஒரு தனி இடம், உங்களுக்கும் தேவனுக்கும் சொல்லி ஒரு தனி இடம். தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நான் காலையில வெளியில போகும்போது நான் இருக்கிற இடத்துல ஒரு பக்கத்துல ஒரு சர்ச் உண்டு. எனக்கு ரொம்ப மனசு சரியில்லைன்னா நேரம் சர்ச்சில் போயிடுவேன். சர்ச்சில் போய் அமைதியா என் வாழ்க்கையில என்ன நடக்குது, எப்படி இருக்கு, அப்படியே போய் சொல்லிட்டு வந்துடுவேன். எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ நாட்டுக்குள்ள இருந்து கேட்குறீங்க, நம்ம எந்த இடத்துக்குள்ள என்ன உபத்திரத்துல இருக்கோம் தேவனுக்கு தெரியும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்போ ஒரு சின்ன கேள்வி, கர்த்தர் உங்க கூட இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி இருக்கும். நாளுக்கு நாள் விருத்தி வேணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும்ப்பா. அதுதான் அதுல ஃபார்முலா. நிறைய உலகத்துல எல்லாம் வெறுக்கணும். ஏன்னா நான் வாழ்ந்திருக்கேன் 24 மணி நேரம் வாழ்க்கையில. எதெல்லாம் என்னை பிரிக்கி அதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரை ஒரு மனுஷன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை பிரியமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி இருக்கும். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். 2014 கடைசியில மாந்திரியத்தில் இருக்கும்போது எபினேசர் பாலையான்னு சொல்லி திருச்சியில் இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது கட்டை உடைச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம். 2015 இருந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு, எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சு. 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2019 பைபிள் காலேஜ் படிக்க சாம் ஜபத்துறையா பைபிள் காலேஜ் படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினாலே 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செய்தான். பிடி வரைய படிக்கிறதுக்கு கிருபை செய்தான். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தால் ஊழியம் மட்டும்தான். அப்போ காலையில் தூங்கி சொன்ன தேரி கட்டு போய் ஜெபிக்க போயிடுவேன். வனாந்தரமான இடத்துல போய் அங்க போய் கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு பொறுமையா வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இப்படி என்னோட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஊழியம் சொல்லி ஆசை இருக்கு, நாளுக்கு நாள் விருத்தியான்னு சொல்லி ஆசை இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செய்தார். அநேக காரியங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தர் கிருபை செய்தார். நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி. தாவீது ராஜாவோட தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். கூட இருந்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் கூட கர்த்தர் இருந்தார். எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என் வாழ்க்கையில முதல் ஸ்டெப்னா கையில் பைபிள் எடுத்து வாசித்த எனக்கும் புரியாது. எழுத்து கூட்டி கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பைபிள் வாசித்தா புரிய மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பரவாயில்ல வாசிங்க, புரியும். என் வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உங்களையும் அதிகமாக நேசிக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி வேணும் அப்படின்னா தேவன் கூட இருக்கணும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அர்ப்பணிங்க, கர்த்தர் கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கிறதுதான்ப்பா ஆசீர்வாதம். புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளுங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய சகலமான நன்மைகளை தந்து ஆசிரியக்கணும். இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துள்ள எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலை அடைத்து பாதுகாத்துள்ள உங்க கிருபையினால் நிரப்புங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.